முதலே வணக்கம். சுதா தமிழ் நல்வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? யோகா பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்கள் தினமும் யோகா பண்ணுறீங்க. ஆனால் என்ன பண்ணுறேன்னு தெரியாமையே பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருமே யோகா பண்ணுறோம். புரிஞ்சா உங்களுக்கு? இப்படி இப்படி பண்ணுறது அது யோகா தான். அது யோகா தான். புரிஞ்சா உங்களுக்கு? அதுக்காக அடிக்கக்கூடாது. அதாவது ஒரு பாட புஸ்தகம் இருக்குது, ஒரு பாராகிராஃப் இருக்குது, அது பரீட்சைக்கு வரும் அப்படின்ட்டு ஆசிரியர் சொல்கிறார், டீச்சர் சொல்கிறார், வாத்தியார் சொல்கிறார், இது வருண்டா படிடா அப்படிங்கிறார். அப்போ என்ன பண்ணீங்க? நெற்று பண்ணி மக்கப் பண்ணி அது என்ன ஏது என்ன இழவர்கள் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்காம எழுதிவிட்டு 100க்கு 100 வாங்கி வேலைக்கு போயிடுறீங்க. ஆனால் அதே பாராவை ஒவ்வொரு சென்டென்ஸையாக படித்து முதல்ல சென்டென்ஸுக்கு அர்த்தத்தை புரிஞ்சுண்டு சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸா ப்ரெசன்ட் டென்ஸா அதை தெரிஞ்சுண்டு எப்படி எங்கே வர்பு எப்படி வருது, சப்ஜெக்ட் எப்படி இருக்குது அப்படி புரிஞ்சுண்டு சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுங்கிறதை கற்றுண்டு அந்த மாதிரி அர்த்தத்தோடு படித்து நீங்கள் பாஸ் பண்ணி மேலே ப்ரொமோஷனுக்கு போனீங்கன்னாக்க எங்கேயோ ஹைட்டில் போயிடலாம். நல்ல வெல்த்து சம்பாதிக்கலாம். வெல்த்துனா துட்டு, காசு, பணம், துட்டு, மணி நிறையா சம்பாதிக்கலாம். புரியும் உங்களுக்கு? அப்படி தான் படிக்கணும். ஆனால் அப்படி யாராவது படிக்கிறீங்களா? கிடையாது. 10 பாடம்னா முக்கியமான பாடத்தை எடுத்துக்க வேண்டியது, அதில் முக்கியமான கொஸ்டின் ஆன்சர் எடுத்துக்க வேண்டியது, அதையும் கைடை பார்த்துக்க வேண்டியது, நெற்று பண்ண வேண்டியது, பரிட்சை போய் வாந்திருக்க வேண்டியது. அது படிப்பல்ல. அதே போல்தான் வாழ்விலும் நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய தவறு யோகத்தை தப்பாக செய்கின்றீர்கள். அனைவருமே யோகாசனம் செய்கின்றோம். பிறந்த குழந்தையும் செய்கிறது, கல்வியும் செய்கின்றாள். அவள் எப்பொழுது யோகாசனத்தை விடுகின்றாளோ அப்பொழுது அவள் புறப்பட்டு போய்விடுகின்றாள். புரிஞ்சா உங்களுக்கு? அதாவது மூச்சு பயிற்சி பண்ணுறோம் இல்லையா, பிராணாயாமம் பண்ணுறோம் இல்லையா, அதுவும் யோகாசனம் தான். இன்றைக்கி யோகா டே, ஹாப்பி யோகா டே. புரிஞ்சா உங்களுக்கு? ரைட். இப்போ மூச்சு விடுறதுலையும் ஒரு ரூல் இருக்கும். அந்த ரூலை தெரிஞ்சுட்டு விட்டால், அந்த ரூலை அப்படி தெரிஞ்சுட்டு விட்டால் என்ன அப்போ என்ன ஆகும்? மூச்சுக்கு உடம்புக்கு நல்லது. அது எப்படி பயிற்சி எனக்கே தெரியாமல் இருந்தது. அப்புறம் தான் சொன்ன மாதிரி பண்ண அப்புறம் தான் லங்ஸு எக்ஸ்பேண்ட் ஆச்சு. லங்ஸை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, எப்படி ஷிங்க் பண்ணுறது அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுட்டேன். அது இழுக்கத்தே லங்ஸில் போய் காற்று படுறது, உள்ளே போகிறது. அவ்வளவு பர்ஃபெக்டாக பண்ணினால் அது பண்ண முடியுமாடா? டெய்லி முடியுமாடா அப்படின்னு கேட்டாங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் எப்பொழுதுமே செய்வதை திருந்த செய்யணும். நீங்கள் செய்யக்கூடிய தினமும் செய்யக்கூடிய யோகாசனத்தை அப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் லைஃப் என்ஹான்ஸ் ஆகும். ஹெல்த் நிறையா. முதல்ல சொல்லுது வெல்த், இப்போ சொல்லுது ஹெல்த். புரிஞ்சா உங்களுக்கு? அதனால தான் சொன்னேன் ஹாப்பி யோகா டே. இனிமேலாவது ஒழுங்காக அந்த யோகாசன பிராணாயாம பயிற்சியாவது குறைஞ்சபட்சம் செய்யுங்கள். இப்போ கதைக்கு போகலாம். உண்மையை உறக்க பேசு. உள்ளத்தில் மனசாட்சி என்ன சொல்லுகிறதோ அதை அச்சமின்றி சொல். வாழ்வியல் முன்னேற்றம் என்பது அதை விட உலகத்தில் தர்மம் நிலைக்கணும்னா ஒவ்வொருத்தரும் அப்படி இருக்கணும். நான் சொல்லலை, சித்தர் சொல்கிறார். மா சித்தர்னு பேர். அந்த யூனிவர்சிட்டி நடத்துகிறார். மா சித்தர் மகா யூனிவர்சிட்டின்னு பேர், சர்வ கலாசாலை. என்ன சார் அது? அந்த காலத்திலே 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது உள்ள கதை. அது கதை, நிஜம் அல்ல, இது கதை. அப்போ 7 வருஷ படிப்பு. அதில் படிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய இது ராஜகுமாரர்கள், அதை தவிர சாதாரண பொதுமக்கள், ஏழைகள்லாம் இருப்பாங்களே, எல்லோரும் உண்டு. விவசாய பையனும் இருப்பான், தொழிலாளி பையனும் இருப்பான், இந்த உழவு பையனும், இந்த மண்பாண்டம் செய்கிற அவங்க பையனும் இருப்பான், வியாபாரம் பண்ணுற பையன் இருப்பான், மருத்துவர் பையனும் இருப்பான், எல்லோரும் இருப்பான். ராஜகுமாரர்களும் இருப்பார்கள். எல்லோருக்கும் சமமான மரியாதை. யார் வசதி யார் மட்டம் கிடையாது. இந்த மன்னர்லாம் என்ன பண்ணுவான், இளவரசனை சேர்க்கறத தட்டா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லாம் கொண்டு வருவான். இவர் என்ன பண்ணுவார், அவர் பையனை இளவரசனையும் உட்காந்து வச்சுட்டு கை தட்டுவார். கை தட்டுறத அந்த சத்தத்தை கேட்டு காட்டில் இருக்கக்கூடிய ஆதிவாசிகள், பழங்குடி மக்கள்லாம் வேகமாக வருவாங்க. வந்து வெள்ளி தட்டுலாம் வச்சுப்பார் இல்லையா, அந்த வெள்ளி தட்டோட பழங்களையும் அவ்வளோ இதெல்லாம் எவ்வளோ ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ராஜா இல்லையா,
அந்த முந்திரி பாதாம் பிஸ்தா அதெல்லாம் இருக்கான்னு தெரியாது, இருக்குது நம்ம கதையில் இருக்குது. எல்லாத்தையும் கொண்டு விடுவான், அனுப்பிச்சு கொடுத்துட்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? உன் இளவரசனுக்காக நீ கொண்டு வந்து நைஸாக அவனை சாப்பிட சொல்லலாம்னு நினைக்காத. இங்கே என்ன நான் போடுறேனோ அதுதான் சாப்பாடு. காலம்பரை நீராகாரம்னா நீராகாரம் தான். ஒரே ஒரு வெங்காயம், ஒரு அரை மிளகா சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். படிப்புக்கு தான் வந்திருக்கேன், வயத்துக்கு வரல அப்படிங்கிறதுக்காக உணர்த்துவார். அதே சமயத்தில் நல்ல தெம்பான சாப்பாடு இருக்கும். ஏன்னா கத்தி சண்டை போடணும், வால் சண்டை போடணும், அப்புறம் ஈட்டியால் குத்தணும், மல்யுத்தம் பண்ணணும், அப்புறம் இது சஸ்திரங்கள் அஸ்திரங்கள் இந்த மாதிரி சாஸ்திரங்கள் படிக்கணும், எல்லாமே இருக்கு இல்லையா? அது தெம்போடு இல்லையா? அதற்கான சாப்பாடும் அருமையாக போடுவார். அவர்கிட்ட சேர்றதுக்கு அவ்வளோ டிமாண்டு, கூட்டம். அவர் பார்த்தா சேர்த்துப்பார். சரி, இன்றைக்கி கதையை இருக்கப்படாது. கேம்பஸ் இன்டர்வியூ, எல்லா நாட்டு மன்னர்களும் வந்திருக்காங்க. என்ன சார் இது, அந்த காலத்தில் கேம்பஸ் இன்டர்வியூ மன்னர்லாம் வந்திருக்கீங்க கேட்குறீங்களே குழந்தையில. அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் எதுக்கு வருவாங்கன்னாக்க, தனக்கு மந்திரிகள் மாறணும் இல்லையா? சில பேர் பரம்பரையாக மந்திரிகள் இருப்பாங்க, அவங்க ஒரு குரூப்பு. அது மாதிரி ஒரு நாட்டில் வந்து எல்லாருமே அப்படி ரொம்ப மந்திரிகள் இருக்க மாட்டாங்க. அப்போ சின்ன பசங்க நல்ல விஷயம் தெரிஞ்ச, சாஸ்திரங்கள் தெரிஞ்ச, அஸ்திரம் இந்த வில்லு இந்த வாழ்ந்து எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தனை ஆயிஷன் போய், அவன் ராஜகுமாரன் இருக்க மாட்டான், தேர்ட் பார்ட்டியாக இருப்பான், மற்ற பையங்களாக இருப்பாங்க. அவங்க ஆயிஷன் போய் மந்திரிகிட்ட விட்டு அவர்களை அமைச்சராக உருவாக்குவார்கள். அதற்காக உருவாங்க. அதுக்கு திறமையான ஒன்று இல்லையா? ஒரு சாமர்த்தியமும் புத்திசாலித்தனமும் இருக்கிறவங்க தான் எடுத்துப்பாங்க, மக்கள்லாம் எடுத்துக்க போக மாட்டாங்க. சரி, அப்போ என்ன பண்ணுறாங்க, கேம்பஸ் இன்டர்வியூ நடக்குது. அப்போ எல்லா மன்னர்களும் உட்காந்துருக்காங்க. கடைசி 7வது வருஷம் முடிஞ்சவன் தான் வெளில போகிறான். அவனுக்கு தான் இன்டர்வியூ. அதில் ராஜகுமாரெல்லாம் ஒதுக்கிடுங்க, அவங்க அந்த நாட்டை அவங்க நாட்டு போடுவாங்க. மற்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இப்போ வந்து கேம்பஸ் வந்து எடுத்துகிட்டு அமைச்சர்கள் ஆகிறதுக்கு ஆக்ஷன் ட்ரைனிங்காக ஆக்ஷன் பண்ணும். இருந்தாலும் மன்னர்கள் பார்க்கணும் இல்லையா, தங்கள் ராஜகுமார்கள் எப்படி வேலை படிச்சிருக்காங்க தெரிஞ்சுக்கணும், தன் அமைச்சர்களுக்கு தன் பையன் எப்படி படிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், தளபதிகளுக்கு தன் பையன் எப்படி படிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு போட்டி வைப்பார். அப்போ இவருக்கு எல்லா விதமான சக்தியும் உண்டு. அந்த சக்தியின்படி ஒரு 100 மாமரங்களை உருவாக்குகின்றார். எல்லாம் கனவுல எப்படி இமேஜின் பண்ணுங்க. 100 மாமரங்கள். ஒரு மாமரத்தில் ஒரு கிளையில் 2 காய் இருக்கும், மாங்காய் இருக்கும். அது மேங்கோ ட்ரீ. மாங்காய்னா ஒரு கிளையில் மாம்பழம், அதே கிளையிலே பக்கத்தில் மாங்காய். அதே மாதிரி 100 மரத்துலேயும் இருக்கும். புரிஞ்சா உங்களுக்கு? 100 மரம், மாமரம், ஒரு கிளையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்க ஒன்றில் மாங்காய் பச்சை பசேன்னு இருக்கும், ஒன்றில் நல்ல பழுத்த பழம் இருக்கும். ஒவ்வொரு ராஜகுமாரன் படிக்கிறவங்களையா கூப்பிட்டு எனக்கு பிடிச்சது வேணும், அதை நீ அறிஞ்சிண்டு கொடு அப்படிங்கிறார். என்ன பண்ணுறான், ஒருத்தவன் முதல்ல இளவரசன் பார்க்குறான், மாமரத்தை பார்க்குறான். அப்படியே மாம்பழம் பழுத்து அப்படிப்பட்ட அப்படியே அதை சாப்பிட்டா எப்படி எவ்வளோ இனிப்பாக இருக்கும், அதை இவருக்கே ஆசையாக இருக்குது. அந்த அளவுக்கு பழம் அது. ஏன்னா இது வந்து மந்திரத்தால் உருவாக்கிடு தானே. அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், குருநாதருக்கு கொடுக்கணுங்கிறத அம்பை விடுறான், அடிக்கிறான். அந்த மாம்பழம் விழுறது, எல்லாரும் கை தட்டுறாங்க. குருநாதரை கொண்டு வைக்கிறான். குருநாதர் சொல்கிறார், இதை அந்த பக்கத்தை கொண்டு வச்சுடும் அப்படிங்கிறார். கொண்டு வச்சுடுறான், இப்படி போய்க்கும் அப்படிங்கிறார். அதே மாதிரி அடுத்தவன் வரான், அவன் பார்க்குறான், அவனுக்கு வேறு விதமான மாம்பழம். அது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. மாம்பழம் இருக்குது, மாங்காய் இருக்குது. அடிக்கிறான், ஒரே அடி, கரெக்டாக மாம்பழம் விழுறது, கொடுக்குறான். அவர் அங்கே வை அப்படின்றார். எல்லோரும் கை தட்டுறாங்க. இதில் சில பேருக்கு அடிக்கிறான், அது எங்கேயோ கிளையில் போய் அணிலையோ குருவி குஞ்சோ கீழே கொண்டு வருது. எல்லோரும் ஐயோ இப்படி பண்ணிட்டியாப்பா அப்படின்னாங்க. குருநாதர் சொல்கிறார், போ 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 சொல்கிறார். சில இது ஃபெயிலியர் கேஸ் இருக்கும் இல்லையா, என்ன தெரிந்தாலும் கொஞ்சம் மக்கு இருக்கு நம்ம மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் அந்த மாதிரி கேஸ் அது மாதிரி இருக்கிறத எல்லா பையனும் மாமரத்தில் இருக்கிற அவ்வளோ மாம்பழத்தையும் அவருக்கு சமர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டான். அவ்வளோ புலிகளும் அரசனுக்கும் கைதட்டி ஆரவாரம் பண்ணுறாங்க. சில பேர் ஒரு 20-25 பேர் வந்து தோற்று போயிட்டான். என்ன பண்ணுறான், ஒருத்தன் குருவி குஞ்சம் கொண்டு வந்தான், ஒருத்தன் முட்டையை கொண்டு வந்தான், ஒருத்தன் மேலே அணில் குஞ்சம் கொண்டு வந்தான். இந்த மாதிரிலாம் பண்ண வழியே அவனுக்கு மாம்பழம் கூட பறிக்க தெரில. சரி, அப்போ ஒருத்தவண்டி இருந்தான். அவன் ஒரு விவசாய கூலி, அவனுடைய மகன்தான். அவன் தான் கடைசியில் இருக்கான். அவனை கூப்பிடணும். அவன் கூப்பிட்ற, நீயே வரல அப்படிங்கிறார். குருதா வரேன் குருதா, நீங்கள் சொன்னப்போ தான் வரலான்னு குருதா. எல்லாரும் நான் வர சொல்லிருக்கேனே, நீனு உண்டு, நீனு வா அப்படிங்கிறார். அவன் எதுக்குனாக்க
குருநாதர் கட்டளையை மீற மாட்டான். ஏன்னா குரு மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவன் ஆழமாக அறிந்தவன். நீ வந்து புத்திசாலியாக இருக்கணும்னாக்க ஒருத்தருடைய மனசை என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுக்கூடிய சக்தி உனக்கு இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நீ அமைச்சராக ஆக முடியும். இது எல்லாம் ஆக முடியாது. நீ மன்னராக இருக்கணும்னாலும் மக்களுடைய மனதை நீ அறிஞ்சுக்கணும். பிச்சுடி தரமான நீ வந்து ஆட்சி பண்ண முடியாது. லூஸ் மாதிரி ஆட்சி பண்ணாக்கா நீ போயிடுவ. நல்லபடியாக ஆட்சி பண்ணாக்க மக்கள் வந்து உன்னை பாராட்டுவாங்க. இப்போ என்ன பண்ணுறான், கூப்பிட்றாப்புல. அப்போ மற்ற மன்னர்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு இவன்ட்டு ஒரு ஈடுபாடு கிடையாது. என்ன காரணம், இவன் ஒரு விவசாய கூலி, அந்த அளவுக்கு வசதிகள் கிடையாது. அதாவது எந்த காலமாக இருந்தாலும் செல்வத்துக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கத்தான் செய்யுது. ஆடை அணிகள் இருக்கு இல்லையா, அங்கே ஆடை அணிகள்லாம் கிடையாது. சும்மா துணியை சுற்றிட்டு இடுப்பில் துணி நிற்க வேண்டியதுதான். ஆனாலும் இந்த சில எங்கேருந்து வந்திருக்கான்னு வேலை வாங்க தெரிஞ்சு போடல அவங்களுக்கு. மன்னர்களை பார்க்குறாங்க. இப்போ இருக்கிறவனில் இளவரசனை தவிர யாரை தன் நாட்டுக்கு எடுத்துக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதில் வந்து சில பேரை செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ இவரை கூப்பிட்டு நீ என்ன செய்ய போகிற, எல்லாரும் பழத்தை கொண்டு வச்சுட்டான், எனக்கு நான் மனசில் நினச்சதை நீ எனக்கு கொடுப்பியா அப்படின்னு கேட்குறார். அவசியம் குருநாதாங்கிறான். நமஸ்காரத்தை பண்ணுறான். அவரை 3 பிரதட்சணம் பண்ணுறான். பிரதட்சணம் பண்ணிட்டு நேர வில் எடுக்கிறான், அம்பு எடுக்கிறான், முனிவரை வேண்டிக்கிறான். கரெக்டாக பார்க்குறான். ஒரே அடி மாங்காய் விழுகிறது. மாம்பழம் அப்படியே இருக்குது. நல்லா பார்த்துங்க. ஒரு அசைஞ்சாலே மாம்பழக்கிற விழுந்துடும். அந்த அளவுக்கு பழுத்திருக்கு. ஆனால் அது விழவில்லை. அதற்கு பதிலாக அவன் அடித்த கரெக்டான அடியில் 1 இன்ச்சு மாங்காவுடைய 1 இன்ச்சு காம்பு தான் அடிச்சிருக்கான். அப்போ இல்லை மாம்பழம் விழுந்துருக்கும், அதுவும் சேர்ந்து விழுந்துருக்கும். மாங்காய் மட்டும் விழுந்தது. அது குருவாரை கொண்டுச்சான். குருவார் அப்படியே ஏதுனார். அப்படி கட்டி பிடிச்சார். நீ தாண்டா விவரமறிந்த, என்னை புரிந்து கொண்ட, 7 வருடங்கள் படித்த படிப்புக்கு அர்த்தம் கொடுத்த ஒரு மாணவன், ஒரு தலைமை சீடன் நீ தான், உத்தம சீடன் நீ தான் சொல்கிறார். என்ன காரணம்னா, எல்லா அரசர்களும் ஏந்து இது புதுசாக இருக்குது, மாம்பழம் தானே சமர்ப்பணம் பண்ணுவாங்க குருநாதருக்கு, யாராவது காயை கொடுப்பாங்களா? நான் வந்து நீங்கள் குருநாதருக்கு என்ன சமர்ப்பணம் பண்ணுமோ அதை பண்ணுங்கன்னு நான் சொல்ல, எனக்கு பிடிச்சதை கொடுங்கன்னு தான் நான் கேட்டேன். எனக்கு பிடித்தது மாங்காய். என்ன காரணம்னா, மாம்பழத்தை உங்களுக்கு அடிக்கணும்னா இப்போ ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிறார். அடுத்த 5-6 நிமிஷம் எல்லா மரமும் மறைஞ்சு படுறது. திருப்பி அடுத்த 5-6 நிமிஷம் 100 மரம் பூசா வந்துடுது. திருப்பி அப்படிங்கிறார். கரெக்டாக ஒரு மேலே யார் ஒத்தான் ஆதிவாசி, ஒத்தான் காட்டுவாசி, 2 பேர் பசங்க வராங்க. இதே ஏஜ் உள்ள பையங்க தான் வராங்க. வந்தோடனே ஒரு 50 மரத்துலேருந்து படுறா மாம்பழத்தை படுறா அப்படின்னார். அவன் கவையை கையில் எடுத்துனான். ஒரே அடி அடித்தான். மாம்பழம் விழுந்தது. முனிவரே கொடுத்தான். அப்போ 7 வருஷம் படிப்பு படித்த அவனுக்கும் இந்த ஆதிவாசி பையனுக்கும் இந்த காட்டில் இருக்கிற பையனுக்கு என்ன வித்தியாசம்? அவனை படிக்கலை. அவனுக்கும் மாம்பழத்தை அடிக்கிட்டு இறக்க தெரிஞ்சுது. இந்த ஆதிவாசி பையனுக்கு இறக்க தெரிஞ்சுது. இதே ராஜகுமார்னு கொடுத்தாங்க. ஆனால் முனிவர் கேட்டது அது அல்ல, மாங்காய். அதுதான் மிகவும் கஷ்டம். மாம்பழத்தை அப்படியே வச்சுருக்கணும், கீழே விழக்கூடாது. மாங்காய் மட்டும் பறிக்கணும். அதுதான் இவர் இத்தனை ஆண்டுகளாக கற்றுக் கொடுத்த கல்வி எந்த அளவிற்கு மண்டையில் உறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரியறதுக்காக. யாருக்கு அது உரையலை. எல்லாம் பைத்தியத்தனமாக ஒரே கூட்டுத்தனமாக இவன் மாம்பழம் படித்தானா நம்மளும் குருநாதர் மாம்பழம் கொடுக்கும், இவன் கொடுத்தான மாம்பழம் நம்மளும் மாம்பழம் கொடுக்கும். இப்படி தான் மொத்தமாக கொடுத்தானே ஒழிய குருநாதர் விருப்பத்திற்கு இணங்க என்ன கொடுக்கணும்னு புரிஞ்சுக்கவே இல்லை. எல்லாரும் அப்ளாஸ் பண்ணாங்க. ஏந்து நின்னாங்க. மன்னர்கள்லாம் கை தட்டாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, குருநாதரே உங்கள்கிட்டேருந்து குருகுலத்துலேருந்து நாங்கள் கேம்பஸில் ஒரு அமைச்சராக எடுத்துகிட்டு போனாங்க, ட்ரைனியாக எடுத்துகிட்டு போனாங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. எங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கிடச்சிட்டான். அப்படி அப்புறம் சரி நீங்கள் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோ, அவனை நல்லபடியாக பாதுகாத்துங்கோ. அவன் பேரோடு புகழோடும் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் அந்த மக்களுக்கு சிறப்பான சேவை செய்யட்டும், மன்னருக்கு நல்ல ஆலோசனை கூறட்டும் அப்படிங்கிறார். அந்த சீடனை காலில் கொடுத்துட்றான். அப்புறம் மன்னர்களுக்குள்ளே ஏதோ பேசி ஒருத்தர் பேசி எல்லாம் சண்டை போட முடியாது இல்லையா, அங்கே குருகுலத்தில் சண்டை போட முடியாது இல்லையா, ஒருத்தர் அந்த பையனை ஆக்ஷன் பண்ணுறாங்க. புரிஞ்சு உங்களுக்கு? இதுதான் கதை. என்ன கதை இருக்குன்னு கேட்டீங்களாங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு குருநாதர் அப்படிங்கிறது என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். அதே பாடத்தை படிக்கிறதே என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்புறம் சும்மாவான ஏதோ ஒன்று கொடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடாது. பாடத்தை படிக்கணுமே, நெற்று பண்ணணுமே, பரிட்சையுமே எழுதணுமே, பாஸ் பண்ணணுமே, வேலை கிடைக்கணுமே அப்படின்னு இருந்தால் இருக்கலாம். ரேஷனை சாப்பிட்டு
அப்படியே உட்காந்துட்டு மாதம் 2000 3000 மகளிருக்கு உதவித்தொகை கிடைச்சா அதை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கலாம். டாஸ்மாகில் போய் அதையும் கொடுத்துட்டு தூங்கிட்டு இருக்கலாம். ஆனால் விஷயத்தை புரிஞ்சுட்டு அணுவாக வார்த்தையாக சென்டென்ஸாக அர்த்தத்தை புரிந்து கொண்டு நீ படித்தால் நீ மிக மிக உயரிய இடத்திற்கு செல்லலாம். ஓகே, உயரிய இடம்னா ட்ரம்ப்னு சொல்ல மாட்டேன், அது நீ ரொம்ப லோ லெவல் ஏரியா போடும். நம்ம பிரதம அமைச்சர் மோடி இருக்காங்க இல்லையா, அந்த அளவுக்கு கூட போயிடலாம் நீங்கள். ஏன்னா அதற்கு சாதுரியம் வேணும், புத்தி சாதுரியம் வேணும். அந்த புத்தி சாதுரியம் இருக்கான்னு தான் இப்போ இந்த இவர் யோசிச்சு பார்த்தார். அவனுக்கு கிடச்சிது. அவனை அழகாக சுந்தர் பிச்சை எப்படி கூகுளில் போய் சேர்ந்தார், அதே மாதிரி தூக்கிட்டு போய் யார் வச்சாங்கன்னு தெரியாது. அந்த பையனுக்கு மிக நல்ல எதிர்காலம் இந்த குருகுலத்தின் மூலமாக அமைந்தது. இதுதான் படிப்பு, இதுதான் அறிவு, இதுதான் சாதுரியம், இதுதான் சமத்து. புரிஞ்சவங்களுக்கு அதே மாதிரி இனிமையாக படிங்க. நான் சொன்ன பிராணாயாமம் புரிஞ்சுதா? மூக்கை பிடிச்சி பண்ணுவீங்களா? கரெக்டாக ஒழுங்காக பண்ணுறீங்களா? ஒட்டு யூடியூப்பை பார்த்துங்க, கம்ப்யூட்டர் இருந்தால் பார்த்துங்க, கரெக்டாக மூச்சு விட்டு இழுத்து பண்ணுங்கள். என்ன அப்படி இறக்க பண்ணாதீங்க, அமைதியாக பண்ணுங்கள். அது இல்லைன்னா உயிர் கிடையாது. ஆனால் அதுவும் ஒரு பிராணாயாமங்கிறத புரிஞ்சுங்க. யோகாவில் அதுவும் உண்டு, நல்லா பக்காவாக பண்ணுங்கள். இன்னைக்கு யோகா டேக்கே மீண்டும் ஹாப்பி யோகா டே டு எவ்ரி ஒன். காட் பிளஸ் யூ ஆல். பாய்.